அதிமுகவில் இருந்து கொண்டே கட்சிக்கு துரோகம் செய்தவர்தான் செங்கோட்டையன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர், கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி மாற்றுக் கட்சித் தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்தது தவறு என்றும் பேசினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் தனது ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா என்று செங்கோட்டையனுக்கு கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையனை போல் நான் சுயநலவாதி இல்லை, சாதாரண தொண்டன் என்று ஆதங்கமாக கூறினார். யார் படத்தை பார்த்து மாற்றுக் கட்சியில் சேர்ந்தார் செங்கோட்டையன் என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையனுக்கு முகவரி கொடுத்தது அதிமுக என்றும் விமர்சித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி அமைந்தால் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை விட வளர்ச்சியடையும் என்று உறுதியளித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி, ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்று சாடினார். தங்களுக்கு தேவையானவர்கள் பட்டியலில் இல்லை என்பதால் டிஜிபியை திமுக அரசு நியமிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். செங்கோட்டையனுக்கு முகவரி கொடுத்தது அதிமுக என்று கூறிய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி கொண்டாட்டம் கோபியில் நடக்கும் என தெரிவித்துள்ளார். அதாவது இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வள்ளினாங்க. ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக. அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார். பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாயக்கற்றவர். அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் அல்ல. ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார்.